ஹாய் வெல்கம் டு த டுடேஸ் செஷன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரம்மாஸ்திரா 3 பிரதான் மந்திரி சுரக்ஷ பீம யோஜனா. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து சுரக்ஷ பீம யோஜனா அப்படின்ற ஒரு இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது நத்திங் பட் நேற்று பார்த்த ஜீவன் ஜோதி பீமன் யோஜனாவுடைய அப்படியே ஒரு காப்பி பேஸ்ட் தான் இந்த இந்த ஸ்கீம். ஓகேவா? பெருசாக எதுவுமே இன்றைக்கி இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு கடன் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் ஸ்டார்ட் த செஷன், ஸோ இன்றைக்கான மீனிங் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சுரக்ஷா அப்படின்னா என்னதுன்னா பாதுகாப்பு, பீமா அப்படின்னா என்னென்னா காப்பீடு. ஓகேங்களா? சுரக்ஷானா அப்படின்னா பாதுகாப்பு, பீமானா காப்பீடு. ஸோ தமிழ் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிரதான் மந்திரி பாதுகாப்பு காப்பீட்டு திட்டம் அப்படின்ற மீனிங்கில் தமிழில் இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸ்லோகன் என்ன அப்படின்னா செக்யூரிங் த அன்செக்யூர்டு. ஓகேங்களா? ஸோ ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்கவங்களாம் அன்செக்யூர்டான பர்சன், அவங்கள பாதுகாக்கிறது தான் அப்படின்னு சொல்லி வந்து செக்யூரிங் த அன்செக்யூர்டு அப்படின்னு சொல்லி ஸ்லோகன் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ ஸ்லோகன் மீனிங் பார்த்தாச்சு. அதே மாதிரி நம்ம வீடியோ வந்து மறக்காமல் லைக், கமெண்ட், அதுக்கப்புறம் ஷேர் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? லைக்கை வந்து மறக்காமல் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட்டாக சொல்லிவிடுங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து கிளாஸை ஸோ இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் நேற்றே உங்ககிட்ட வந்து சொன்னேன், அஷூரன்ஸ்னால் வந்து என்ன, இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா அது அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்பார்ட் ஃப்ரம் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா வந்து மித்த எல்லாத்தையுமே வந்து இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இன்சூரன்ஸ்னால் ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஓகேவா? இப்போ ஒரு கார் வாங்குகிறோம், அந்த காருக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடுறோம் அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் அப்படின்றது வந்து மேபி ஆர் மே நாட் அப்படின்னா நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனால் அஷூரன்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைஃப் இன்சூரன்ஸ்க்கு அஷூரன்ஸ் அப்படின்றத போடுவாங்க. அதுவும் என்ன அப்படின்னா அது ஒரு ப்ராமிஸ். லைக் வந்து டெத் அப்படின்றது வந்து ஒரு கண்டிப்பாக லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டை எப்போ நடக்கும்ன்ற டைம் தான் அன்சர்டனே தவிர மித்தபடி டெத் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் அஷூரன்ஸ். இப்போ இந்த இன்சூரன்ஸ்க்கும் அஷூரன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா லைஃப்பில் ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து கண்டிப்பாக வந்து டெத் அப்படின்றது நடக்கும். அப்போ நடக்கும்போது நமக்கு என்ன அமௌண்ட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை 100% ஃபுல்லாக கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் அப்படின்றப்போ ஒரு காருக்கு இன்சூரன்ஸ் போடுறோம் அப்படின்னா அட் சம் பாயிண்ட் அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம் அந்த ஆக்சிடெண்ட். அப்படி இன்கேஸ் அப்படி நடந்தாலும் நம்ம இன்ஷூர் பண்ண அமௌண்ட் 5 lakhs இருந்தாலும், ஓகேங்களா, டேமேஜ் 2 lakhs இருந்தால் அந்த 2 lakhs கொடுப்பாங்க. ஸோ வந்து அது ஒரு லிமிட்டேஷன். ஸோ இன்சூரன்ஸ் அஷூரன்ஸ்க்கான வித்தியாசம் இவ்வளோ தான். ஓகேவா? இன்சூரன்ஸ்ன்றது காம்பன்சேஷன் ஆஃப் லாஸ், அஷூரன்ஸ்ன்றது வந்து கேரண்டி ஆஃப் பேமெண்ட். ஓகேவா? ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், ஓகேங்களா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்தியாவில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. என்ன அப்படின்னா வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஓகேங்களா? லைஃப் இன்சூரன்ஸ் இன்னொன்று வந்து நான் லைஃப் இன்சூரன்ஸ். ஓகேங்களா? லைஃபுக்கு சம்மந்தப்பட்டு வரக்கூடிய இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் லைஃப், அதாவது கார் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் ஃபயர் இன்சூரன்ஸ், தெஃப்ட் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ், இது எல்லாமே வந்து நான் லைஃப் இன்சூரன்ஸாக வரும். ஓகேவா? இவங்க எல்லாத்தையுமே ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாத்தையுமே லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் லைஃப் ரெண்டுத்துக்கான வித்தியாசங்கள் பார்த்துக்காச்சு. ஓகே. இப்போது நேற்று பார்த்த மாதிரியே தான் இந்த ஸ்கீம் அப்படின்றது வந்து 2015 லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி அப்படி எந்த ஸ்கீமே இல்லையா அப்படின்னா வந்து நேற்று பார்த்த 2 ஸ்கீம் அதே ஸ்கீம் தான் இருக்குது. அந்த ஸ்கீமை கம்ப்ளீட்டாக வந்து இது அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி அப்படிலாம் இது வரல. அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி சில விஷயங்களை மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட்டாவோ அது லேக் ஆகிற சில கேப்ஸையோ வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கொண்டு வந்தது தான் வந்து இந்த பிரதான் மந்திரி சுரக்ஷா பீம யோஜனாவும் ஜீவன் ஜோதி பீம யோஜனாவும். ஓகேவா? ஸோ ஜீவன் ஜோதி பீம யோஜனான்றது வந்து லைஃப் இன்சூரன்ஸ், சுரக்ஷா பீம யோஜனான்றது வந்து லைக் ரெண்டுமே ஆக்சிடென்டல் ப்ளஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ரெண்டுமாவே வந்து இது ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது எந்த மாதிரியான இன்சூரன்ஸ் ரெண்டையுமே வந்து கம்ப்ளீட்டாக அதாவது ரீப்ளேஸ் பண்ணலாம். எதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க அப்படின்னா ஆம் ஆத்மி பீம யோஜனா அப்படின்ற ஒரு யோஜனாலேருந்து தான் 2007 கொண்டு வந்தாங்க. ஸோ நேற்று பார்த்தது தான், திருப்பி அது இது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே கொண்டு வந்தாங்க. இது யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாங்கன்னா எல்ஐசி அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாங்க. பர்டிகுலராக யாரை அப்படின்னா வந்து ரூரல் லேண்ட்லெஸ் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அதே மாதிரி ஒர்க்கர் இன்ஃபார்மல் செக்டர். ஓகேங்களா? 18 வயசுலேருந்து 59 வயசுக்குள்ளே இருக்கவங்கள மட்டும்தான் வந்து
இதை வந்து டார்கெட் பண்ணுச்சு. ஸோ இட்ஸ் நாட் அ யூனிவர்சல் ஸ்கீம். சரிங்களா? இப்போ நீங்கள் நான் யார் நினச்சாலும் போய் இப்போ சுரக்ஷா பீமா யோஜனாவில் என்ரோல் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து அது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ப்ரீமியம் 200 பே பண்ணாங்க அப்படின்னா 50% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துரும். மிச்சம் இருக்க 50% யார் கொடுப்பா அப்படின்னா சோஷியல் செக்யூரிட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஃபண்டு வந்து கொடுக்கும். நத்திங் பட் அ சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுக்காக தனியாக வந்து ஒரு ஃபண்டு வந்து அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒதுக்கி வைக்கிற ஃபண்டு தான் இது. அந்த ஃபண்டில் இந்த மிச்சம் இருக்க 50% வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து 100% ஒரு பெனிஃபிஷரிக்கு வந்து ஒரு 100% பெனிஃபிஷரிக்கு வந்து ஒரு ஃப்ரீயான சோர்ஸ் தான். அதாவது அவங்க காசு கொடுக்கவே தேவையில்ல. இந்த இன்சூரன்ஸை அவைல் பண்ணிக்கலாம். அப்போனா இது எல்லாருமே எலிஜிபிளா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஸோ ஈவன் இப்போ வந்து லேண்ட்லெஸ் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருந்தாலுமே அதுலேயும் செலக்டடான பர்சன்ஸ் தான் வந்து இது செலக்ட் பண்ணி தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களும் வந்து அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க யார் எலிஜிபிள் அப்படின்னு. எதை வச்சு இது பண்ணுவாங்கன்னா பிபிஎல். ஓகேங்களா? பிபிஎல் லிஸ்ட்டை வச்சும் அதே மாதிரி ஆக்குபேஷன் பேஸ்டு க்ரைட்டீரியா. ஓகேங்களா? அவங்க வேலையில் வச்சும் வந்து அதை டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது நேச்சுரல் டெத்தாக இருந்தால் 30,000 அப்படின்ற வந்து இன்சூரன்ஸை கொடுப்பாங்க. லைஃப் இன்சூரன்ஸை கொடுப்பாங்க. இல்லை ஆக்சிடென்டல் டெத்தாக இருந்தாலோ இல்லை பெர்மனன்ட் டிசபிலிட்டியாக இருந்தாலோ 75,000 வரும். ஓகேவா? அப்புறம் 35,500 அப்படின்றது பார்ஷியல் டிசபிலிட்டிக்கு வந்து இதாக கிடைக்கும். ஓகேவா? என்னதான் இந்த ஸ்கீம் வந்து நல்லா இருந்திருந்தாலும் ஸோ யூனிவர்சல் அப்படின்ற ஒரு இதுவும் அதே மாதிரி ப்ரீமியம் ரெண்டுமே கவர்மெண்ட் எடுத்து பண்ணுறதுனால, ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து பண்ணுறதுனால மக்களுக்கு இது எல்லாருக்குமே போய் சேர முடியாத செலக்டட் பர்சனுக்கு மட்டும் போய் சேரக்கூடிய ஸ்கீமாக அமைஞ்சிருச்சு இந்த ஆம் ஆத்மி யோஜனா. இந்த ஸ்கீம் வந்து ஆக்சுவலாக லேட்டராக 2015க்கு அப்புறம் சுரக்ஷா பீமா யோஜனா, ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படின்றதுக்குள்ளே வந்து மெர்ஜ் ஆச்சு. ஸோ அந்த மெர்ஜ் ஆகிறதுக்கு எந்த இனிஷியேட்டிவ் காரணமாக இருந்துச்சுன்னா இந்த ஜன் சுரக்ஷா அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ்க்கு கீழே ரெண்டுமே மெர்ஜ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து நம்ம கீப் ஆன் ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஜன்ஸ்ரீ பீமா யோஜனா அப்படின்றதும் வந்து 2000 கொண்டு வந்திருக்காங்க. சேம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்புறம் எல்ஐசி இவங்க 2 பேருமே சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க. 45 ஆக்குபேஷனல் குரூப் லைக் ஃபிஷர்மேன், வீவர்ஸ் இவங்கள மாதிரி ஆளுங்களை வந்து செலக்ட் பண்ணி இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதோட கவரேஜ் நேச்சுரல் டெத்தாக இருந்தால் 30,000 அதே மாதிரி ஆக்சிடென்டல் டெத்தாக இருந்தாலும் நேச்சுரல்னா 30,000 ஆக்சிடென்டல்னா வந்து ஆக்சிடென்டலோ டிசபிலிட்டினாலோ 75,000 கொடுப்பாங்க. இதோட ப்ரீமியம் அப்படின்றது வந்து 200 ருபீஸ். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து பெனிஃபிஷரி பே பண்ணுவாங்க. மிச்சம் இருக்க 50% வந்து சோஷியல் செக்யூரிட்டி ஃபண்ட் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஃபியூச்சரில் அதாவது 2000 இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாலும் 2013 வந்து ஏஏபிஒய் மேலே பார்த்தோம்ல இந்த ஆம் அபியான் அப்படின்றது அதோட மெர்ஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி இதோட வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த இனிஷியேட்டிவ்லாம் ஜன் சுரக்ஷா இனிஷியேட்டிவ் கீழே வந்து இது வந்துருச்சு. ஓகே, இப்போ இது வரைக்கும் எல்லாமே பார்த்தாச்சு எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க அப்படின்னு. இப்போது இதுக்கு அடுத்து ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படின்னா ரீசன்ஸ் என்னென்ன அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்குறோம். அப்படின்னா இந்த பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அது வரத்துக்கு முன்னாடி லைஃப் அப்படின்ற ஒரு லைஃப் பெர்ஸ்பெக்டிவில் அப்படி பார்க்குறோம். அப்படின்னா இந்த ஏஏபிஒய் அப்படின்ற ஒரே ஒரு ஸ்கீம் மட்டும்தான் வந்து மக்களால் அதாவது ஒரு சராசரியான ஒரு மனுஷன்கிட்ட சரிங்களா அவன் போய் வந்து அவைல் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்கீமாக இருந்துச்சு. ஸோ அதர் தேன் தட் இதுக்கு முன்னாடி வந்து லைஃப் இன்சூரன்ஸோ ஜென்ரல் இன்சூரன்ஸோ வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டடான பீப்புள்ஸ் வந்து அசஸ் பண்ணிக்கலாம் நேற்று சொன்ன அதே கதை தான். ஸோ ஒரு ஜென்ரலாக ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்க ஒரு பீப்புளோட பேக்ட்ராப்பில் இருந்தால் இதை பார்த்துட்டே இருக்கும். ஸோ நேற்று வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கி வந்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவோட வீடியோ பார்த்துட்டு அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணுங்கள். ஆன் த ஃப்ளோவில் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? இப்போ ஒரு கலை அப்படின்ற ஒரு 40 வயசு ஓல்டு ஒரு அக்ரிகல்ச்சர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா வந்து அவரோட கதையவே எடுத்து பார்ப்போம். அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வராரு. இப்போ வந்து பிஃபோர் 2015க்கு முன்னாடி இந்த ஸ்கீம் இல்லாதப்போ அவங்களுக்கு என்னதான் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஒர்க்கராக அவர் வந்து இந்த ஆம் அத்யான் பீமா யோஜனாக்கு கீழே எலிஜிபிளாக இருந்தாலும் அதை வந்து கவர்மெண்ட் அந்த ஸ்கீமுக்கு கீழே வரணும் அப்படின்னா வந்து அவர் வந்து போய் வந்து கவர்மெண்ட்டில் வந்து அப்ளை பண்ணி அதுக்கு வெயிட் பண்ணி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோட அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கீமுக்குள்ளே அவர் என்ரோலே ஆவார். ஓகேங்களா? இன்கேஸ் அவர் ஆனாலுமே அவர் வந்து ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஆக்சிடென்டலாக வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டுக்குள்ளே போய் அவர் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு வரும்பொழுதும் அந்த கிளைம் ப்ராசஸ் அப்படின்றது டிஜிட்டல் கிடையாது. அதே மாதிரி அது ப்ராப்பராக வந்து
ஒரு ஃபுல் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்றதுனால வந்து இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள், மணி கிளைம் பண்ணுறது, டிலே ஆகிறது, ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அவங்களோட ட்ரீட்மெண்ட், டெய்லி எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே பாதிப்புக்கு உள்ளாகுது. ஓகேவா? பட் ஆனால் அதே இது ஆஃப்டர் ஆஃப்டர் 2015க்கு அப்புறம் சுரக்ஷா பீமா யோஜனா வந்ததுக்கப்புறம் அதே பர்சன் ஜஸ்ட் போய் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட், ஜன்தன் யோஜனா அப்படின்ற ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே முன்னாடி இருக்க பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் ₹20 பே பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான். அவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா ஒரு கன்சல்டன்ட் வந்து ஆட்டோ டெபிட் அப்படின்னு சொல்லி ஒரு கன்சர்ன் கேட்பாங்க. அதுக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாருன்னா வருஷம் அந்த ₹20 ஆட்டோ டெபிட் ஆகிக்கிட்டே இருக்கும். அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, வீட்டில் இருக்கலாம், அவரோட டே டு டே லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ணலாம். இன் கேஸ் ஆஃப் எனி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா வந்து அவர் வந்து என்ன பண்ணலாம், நேராக போய் என்னது இந்த இன்கேஸ் எதாவது ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அவர் டேரெக்டாக போயிட்டு இந்த மாதிரி பேங்க் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மெடிக்கல் பில்ஸ் இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சு, 30 டேஸ்க்குள்ளே தான் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிட்டு டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே டேரெக்டாக அந்த காசு வந்துடும். இவ்வளோ தான் இந்த கதை. சரிங்களா? ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எவ்வளோ ஈஸியாக ஹெசல் ஃப்ரீயாக முடிஞ்சு அப்படின்றது தான் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்ற கதை. இப்போது இந்த ரீசன்ஸ் இதெல்லாம் எவ்வளோ, இப்போ இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு ரஃபாக புரியும். நோடல் மினிஸ்ட்ரி யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். நோடல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் அண்ட் சர்வீசஸ். ஸோ இதோட செக்யூரிட்டி யார் அப்படின்னா ஸ்ரீ எம் நாகராஜ் அப்படின்ற 1993 பேட்சில் வந்து 19th August 2024 வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. இதோட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி ஸோ நேற்று பார்த்த மாதிரி IRDA, ஸோ பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, இவங்க எல்லாருமே வந்து இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியாக உள்ளே வருவாங்க. இப்போது நம்ம வந்து இதை பார்த்தோம். ஸோ ஆக்சிடென்டல் டெத் கவரேஜுக்கும் வரதுனால ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் பார்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸாக ஆக்ட் ஆகிறதுனால LICயில் ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து இப்போ ஆக்சிடென்டல் டிசேபிலிட்டி அப்படின்ற வரப்போ வந்து அது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸாக வரதுனால மிச்சம் இருக்க ஜென்ரல் இன்சூரன்ஸும் வராங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே ஒரு பப்ளிக் செக்டார், ஒரே ஒரு பப்ளிக் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி யார் அப்படின்னா LIC மட்டும்தான். அதே இது ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவோட பப்ளிக் செக்டார்ஸ் யாருன்னா நியூ இந்தியா அஷூரன்ஸ், நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஓரியன்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஓகேங்களா? இவங்க எல்லாருமே ஸோ 1938, 1947, 1906, 1990 அப்படின்னு சொல்லி இந்த டிஃப்ரெண்ட் இயர்ஸில் வந்து இவங்க வந்து லான்ச் ஆயிருக்காங்க. ஸோ இது இவங்களோட ஸ்டாட்டிக்ஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியில் வந்து இவங்க எல்லாருமே வராங்க. அதே மாதிரி பேங்க்கும் வருவாங்க. ஸோ பேங்க் அப்படின்றவங்க யாருன்னா மாஸ்டர் பாலிசி ஹோல்டராக வருவாங்க. ஸோ லைக் இம்ப்ளிமெண்டேஷன், என்ரோல்மெண்ட், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து வருவாங்க. ஸோ மோர் ஓவர் அது அவங்க வந்து எனேபிளராகவும் ஆக்ட் ஆவாங்க. ஸோ எனேபிளர்னா என்ரோல்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் என்ரோல்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கை வந்து பார்க்கறதுக்காக வந்து என்ரோல்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கை வந்து பார்க்கறதுக்காக பேங்க் அப்படின்றவங்க வருவாங்க. ஸோ நேற்று பார்த்தது எல்லாமே அப்படியே தான் வரும். ஓகே, அதுக்கப்புறம் இது என்ன ஸ்கீமு? ஸோ சென்ட்ரல் ஸ்கீம். ஓகேங்களா? ஜஸ்ட் சென்ட்ரல் ஸ்கீம், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் கீழே வரும். எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 9th May 2015 இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது லான்ச் பண்ணி எஃபெக்ட்ஸ் ஃப்ரம் ஜூன் 2015 அப்போ வந்து இது வந்து எஃபெக்ட் ஆகுது. ஸோ நேற்று பார்த்தா அதே சைக்கிள் தான். ஸோ ஜூனில் ஆரம்பித்து நெக்ஸ்ட்டு மேல முடியும். ஸோ ஜூன் 1 ஆரம்பித்து May 31 வந்து இதோட ஸ்கீம் சைக்கிள் வந்து ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி அந்த எல்லாமே வந்து உள்ளே வரும். ஓகே, அதுக்கப்புறம் PM நரேந்திர மோடி அவர் தான் லான்ச் பண்ணார். கல்கட்டா வெஸ்ட் பெங்காலில் வந்து இது வந்து லான்ச் பண்ணப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து ஸோ அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்க ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் அப்படின்றது போய் சேரணும் அப்படின்றது அது ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவ். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா வந்து ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசேபிலிட்டி. ஓகேங்களா? டெத் அண்ட் டிசேபிலிட்டி இது ரெண்டுமே போய் சேரணும். இந்த ரெண்டு கவரேஜுமே வந்து ஒரு ரொம்ப கம்மியான காசில் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷனை வந்து இது பண்ணுறதுக்கு, அதே மாதிரி எக்கனாமிக்கல் பேர்டன் ஆன் லோ இன்கம் ஃபேமிலிஸ். சரிங்களா? லோ இன்கம் ஃபேமிலிஸ்க்கு ஒரு எக்கனாமிக்கல் பேர்டன் வந்துடக்கூடாது அப்படின்றத ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் இதோட அப்ஜெக்டிவாக வச்சு வந்து இந்த பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அப்படின்றது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு. இதோட அப்ஜெக்டிவ். இதோட டார்கெட் அப்படின்றது வச்சோம் என்னன்னு பார்த்தோம்னா ஓகேவா, இதோட டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அஸ் யூஷுவல் இது வந்து ஒரு டிமாண்ட் ட்ரைவன் ஒரு ஸ்கீம் அப்படின்றதுனால இதுக்கு வந்து நியூமெரிக்கல் டார்கெட்ஸ் பெருசாக வைக்கலனாலும் வரும்பொழுது சரிங்களா, இது என்ரோல் பண்ணும்பொழுது 22 ஸோ இப்போ வரைக்கும் ஸோ கரண்ட்டாக வந்து 22 கோடி வந்து பேர் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 37 crores ஸோ 37 crores இதை வந்து நெக்ஸ்ட் 5 yearsல மாற்றணும் அப்படின்னு சொல்லி வந்து இதோட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் வந்து ஸோ பிரதான் மந்திரி அதோட சுரக்ஷா பீமா யோஜனா அதோட
இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் வந்து டார்கெட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி சில சில இதுவும் வச்சுருக்காங்க. ஸோ க்ரைட்டீரியாஸும் வச்சுருக்காங்க. என்னன்னா ரெனியூவல் ரேட் ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் அப்படின்னு சொல்லி வரும்போது ஆட்டோ டெபிட் ஆகுதுல்ல. ஸோ அந்த ₹20 அப்படின்றது ஆட்டோ டெபிட் ஆகிறது வந்து இந்த 22 கோடி பேரில் அட்லீஸ்ட் 80% பேராவது வந்து ஆட்டோ டெபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆனுவல் ரெனியூவல் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எபோவ் 80%ல வைக்கணும் அப்படின்றத வந்து ஒரு டார்கெட்டாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இப்போ வந்து கிளைம் பண்ண வரவங்க ரொம்ப கம்மி தான். பட் என்னதான் வந்து கிளைம் பண்ண வந்தாலும் அதோட கிளைம் ரேஷியோ வந்து 90%க்கு மேலே வச்சுக்கணும். ஸோ ஸ்டில் ஏதாவது ஒரு ஃப்ராட் இருக்கலாம், இல்லை 30 டேஸ்க்கு மேலே ஆயிருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி இதோட கிளைம் ரேஷியோ 90%க்கு மேலே வந்திருக்கணும். இப்போ கிளைம் பண்ண வராங்க அப்படின்னா அவங்களுக்கான ப்ராசஸிங் டைம் இருக்கும்ல, அது 30 டேஸ்க்குள்ளே வந்து குறைக்கணும் அப்படின்ற மாதிரியான சில டார்கெட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை ப்ராசஸ் பண்ணி வெரிஃபை பண்ணி அமௌண்ட் வந்து வரத்துக்கு வந்து 30 டேஸ்க்குள்ளே வந்துடணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் 30 டேஸ்க்குள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே அவங்க டார்கெட்ஸாக வச்சுருக்காங்க. தென் நெக்ஸ்ட் இதோட எலிஜிபிலிட்டி யார் அப்படின்னா வந்து மஸ்ட் பி அ ரெசிடென்ட் ஆஃப் இந்தியன் சிட்டிசனாக இருக்க வேண்டும். என்ஆர்ஐ ஆக இருந்தால் ஐஎன்ஆரில் கிளைம் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தேவை ஒரு பேங்க் அக்கௌண்ட் இந்தியாவில் வேணும். அதே மாதிரி 80 to 70 அப்படின்றது வந்து ஏஜ் லிமிட்டாக வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட் கேஒய்சியை ப்ராப்பராக பண்ணி வச்சுருக்கணும் அஸ் பர் த ஆர்பிஐ கைட்லைன்ஸ். ஸோ தட்ஸ் இட். அதே மாதிரி இதோட ஒரு பாலிசி வந்து போட்டாங்கன்னா அது ஒரு பர்சனுக்கு தான் ஆகும். ஸோ என்டையர் ஃபேமிலிக்கு கவர் ஆகாது. இது ஃபேமிலி கவரேஜ் கிடையாது. அ பர்சன் கேன் என்ரோல் இன் பிஎம்எஸ்பிஒய் த்ரூ ஒன்லி ஒன் பேங்க் அக்கௌண்ட் இஃப் தே ஹோல்டு த மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று நான் ஆக்சுவலாக நேற்றே சொல்லணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து எத்தனை சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் ஒரே ஒரு அக்கௌண்ட்டில் மட்டும்தான் வந்து ஒரு ஸ்கீம் மட்டும் போட முடியும். ஓகேங்களா? லைக் வந்து ஒரு ஸ்கீம் வந்து ஒரே ஒரு அக்கௌண்ட்டில் ஒரே ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலியமாக மட்டும்தான் போட முடியும். சேம் அப்ளிகபிள் ஃபார் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா 2. அதே மாதிரி இந்த ஒரு பாலிசி வந்து ஒரு பர்சனுக்கு தானே தவிர ஃபேமிலிக்கு கிடையாது. அப்புறம் இதோட ஃபினான்ஷியல் அவுட்லே செல்ஃப் ஃபண்டட் கிடையாது. ப்ரீமியம் பேஸ்டு ப்ராடக்ட். ஓகேங்களா? ரொம்ப சீப்பான ப்ரீமியம் பேஸ்டு ப்ராடக்ட். அதனால் வந்து எந்தவித காசும் வந்து கொடுக்க தேவையில்லை. ஐ மீன் யூனியன் பட்ஜெட்டில் வந்து எதுவும் ஒதுக்கலை. இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு லோ காஸ்ட் ஒரு ப்ராடக்ட் செல் பை இன்சூரன்ஸ் கம்பெனி த்ரூ அ பேங்க். ஓகேங்களா? அவ்வளோதான் இது. அண்ட் மோர் ஓவர் கவர்மெண்ட் வந்து அவேர்னஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதோட எல்லா எக்ஸ்பெண்டிச்சரும் ஜன் சுரக்ஷா இனிஷியேட்டிவ்க்கு கீழே வந்து போயிடும். ஓகேங்களா? அந்த இனிஷியேட்டிவ்க்கு கீழே இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாமே போய் சேரும். ஸோ இதுக்காக பர்டிகுலராக எதுவுமே கொண்டு வரல. அதுக்கப்புறம் இதோட ஃபேஸஸ் என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2015 to 2016 12. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ₹12 வந்து ப்ரீமியமாக கொண்டு வந்திருக்காங்க. அதோட லான்ச் ஃபோக்கஸ் என்னென்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணும், இனிஷியல் என்ரோல்மெண்ட்ஸ் வேணும்னு. பட் ஆனால் வித்தின் அ இயர் வந்து 5 crores என்ரோல்மெண்ட் வந்து வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் ப்ரீமியம் வந்து அதே ₹12 வச்சு 16 to 2021 வரைக்கும் வந்து இந்த ஃபேஸ் கண்டினியூ ஆயிருக்கு. இது எக்ஸ்பேன்ஷனாகவும் கன்சால்டேஷன் அப்படின்ற 2 கீ ஃபோக்கஸில் வந்து இது வந்து ட்ரைவ் ஆயிருக்கு. எண்ட் ஆஃப் த 2021 ஆல்மோஸ்ட் 20 crores. ஓகேங்களா? 20 crores அக்கௌண்ட்ஸ் வந்து இது வந்து மேலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்திருக்காங்க. சின்ஸ் 2020 இப்போ வரைக்கும் அதோட ஃபேஸ் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல ₹20 அப்படின்ற ப்ரீமியம் மாறப்பட்டு சஸ்டைனபிலிட்டி, ரெனியூவல் அண்ட் எஃபிஷியன்சி அப்படின்ற கீ ஃபோக்கஸில் வந்து இவங்க வந்து இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ரீமியம் வந்து ரிவிஷன் பண்ணி ஸ்கீம்ஸை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து டைவர்ஸாக வெல்வெஸ்ட்டாக போகணும் அப்படின்ற மாதிரி தேர்ட் ஃபேஸ் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. இதோட டைம் லைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2015 லான்ச் பண்ணியிருக்காங்க. ₹12 அப்படின்ற ஒரு ப்ரீமியமில் ஸ்டார்ட் பண்ணி 2 lakhs டெத் இன்சூரன்ஸ் அண்ட் டிசேபிலிட்டிக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது எண்டில் வந்து 5 crores வந்து என்ரோல் பண்ணியிருந்திருக்காங்க. 2016 ஜன்தன் யோஜனாவோட இன்டெகிரேட் பண்ணி அவேர்னஸ் கேம்பெயினை வந்து பயங்கரமாக ஆக்கியிருக்காங்க. 17 and 18 10 crores. சரிங்களா? 10 crores வந்து 10 crores வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிளைம் ப்ராசஸும் கிளைம் ப்ராசஸையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2019 பார்த்தீங்கன்னா 15 கோடி பேர். ஸோ 10 crore தானே சொன்னேன். இந்த இடத்துல 15 crore வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. 2020 பார்த்தீங்க அப்படின்னா கோவிட் பேண்டமிக் இருந்திருந்தாலும் இதோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகி ஆட்டோ ரெனியூவல் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 21 20 crores மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஜூன் 2022 வந்து ₹12 அப்படின்றத வந்து ₹20 மாற்றிருக்காங்க. மாற்றிட்டு இதோட ஸ்கீம் வந்து இன்னும் பயங்கரமாக வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸ்டாக ரொம்ப ஸ்டேபிளாக வந்து ஆக்கியிருக்காங்க. அப்புறம் 2023 வந்து இதோட ஃபாஸ்ட் கிளைமிங், அதுக்கப்புறம் கிரீவ் அண்ட் ரீட்ரெசல்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. 2025 ஸ்டில் ரிமைன் த ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி வந்து கவர்மெண்ட்டால் இன்னும் ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஜஸ்ட் ₹20 வந்து 1 இயருக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இதோட டைம்லைன், இதோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இதோட டைப் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னா வந்து ஜஸ்ட் சொன்ன மாதிரி இது ஒரே ஒரு
ப்ராடக்ட் தான். ₹20 வந்து ஒரு ப்ரீமியம் பே பண்ணா வந்து ஒரு இயர் ஃபுல்லாவே வந்து இந்த இன்சூரன்ஸ் இன்கேஸ் இந்த 1 இயர்க்குள்ள ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டைப் ஆஃப் ப்ராடக்ட். இதுக்கு வந்து எந்த விதமான டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ ஸ்டாண்டர்டைஸ் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் ஸ்கீம். அதுக்கப்புறம் இதோட கீ ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ஸ்கீமோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா வந்து ப்ரீமியம் ₹20 ஒரு ப்ரீமியம் கொடுக்குறாங்க. டெத் அண்ட் டிசேபிலிட்டி அப்படின்னா ஒருத்தவங்க இறந்துட்டாங்களாலோ இல்லை டிசேபிலிட்டி வந்துட்டாலோ ₹2 lakhs வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதே இது பார்ஷியல் டிசேபிலிட்டியாக இருந்தால் 1 lakh வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதோட சிம்பிள் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா வந்து 18 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ளே யாராக இருந்தாலும் இதில் வந்து எலிஜிபிள் ஆகிக்கலாம். ஸோ யூனிவர்சல் ஸ்கீம். அதுக்கப்புறம் ஈஸி டு என்ரோல். ஜஸ்ட் வந்து ப்ரீமியம் ஆட்டோ டெபிட் ஆகிட்டே இருக்கும். அதனால் என்ரோல்மெண்ட்டும் சரி எதுவுமே சரி ஜஸ்ட் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வச்சு இது பண்ணிட்டா போதும். அதே மாதிரி கேஷ்லெஸ் கிளைம்ஸ் ஓகேங்களா. கேஷ்லெஸ் கிளைம் அப்படின்றப்போ வந்து ஜஸ்ட் போயிட்டு நமக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பேங்க்கிட்டேயோ ஒரு டேரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்டேயோ போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இன்னும் வேறு ஜஸ்ட் அவங்க எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு பேக்ரவுண்டில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு 30 டேஸ்க்குள்ளே வந்து டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே போட்டுருவாங்க. ஸோ கேஷாக கொடுக்கணும், ஸோ இவங்க வந்து கொடுக்கணும் அப்படின்ற எதுவுமே கிடையாது. ஸோ கேஷ்லெஸ் கிளைம்ஸ் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இன்க்ளூசிவ் அப்படின்றப்போ வந்து அன்ஆர்கனைஸ்ட் அண்ட் லோ இன்கம் செக்டார் அவங்கள மாதிரியான பர்சன்ஸ்க்கு வந்து இது வந்து இன்க்ளூசிவ். ஸோ டிசைன் அவங்களுக்காகவே கொண்டு வந்து இவங்களுக்கு எல்லாருமே இன்சூரன்ஸ்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக கொண்டு வந்து ஒரு இன்க்ளூசிவிட்டியான ஒரு இது வந்து பண்ணுறாங்க. ஜஸ்ட் ₹20 அப்படின்றது ஒரு டீ குடிக்கிற ஒரு செலவு. அதை வந்து ஒரு 1 இயருக்கு வந்து ஒரு கவராக போடுறது வந்து யாருக்கும் பெரிய விஷயமா இருக்காது. அப்படின்றதுனால ஜஸ்ட் ஆன்கோல வந்து ஒரு இன்க்ளூசிவான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. அதே மாதிரி இதில் என்ரோல் பண்ணோம் அப்படின்னா வந்து எந்த விதமான ஹெல்த் செக்கப்பும் பண்ண தேவையில்லைங்க. இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது. அதே மாதிரி கவர்மெண்ட் பேக். ஸோ கவர்மெண்ட் வந்து கீப் ஆன் இதோட அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வந்து ஒரு கவர்மெண்ட் பேக் அப்படின்றதும் ஒரு கீ ஃபீச்சராக பார்க்கப்படுது. அதே மாதிரி ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டோட்டல் பார்ட்டிஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஃபோக்கஸ் த ப்ரொடெக்ஷன். ஸோ மக்களோட ப்ரொடெக்ஷன் வந்து இது ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ இட்ஸ் அ பாத்வே டு அ விக்சித் பாரத் அப்படின்ற இது எல்லாமே வந்து ஒரு கீ ஃபீச்சராக வந்து இதுக்கு வந்து அமையுதுங்க. ஸோ தட்ஸ் இட். இதோட கீ பில்லர். ஸோ ஃபார் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த ஸ்கீம் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா. சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது அப்படின்றப்போ எதனாலலாம் காரணம் அப்படின்னா அந்த ₹20 அப்படின்ற ஒரு ப்ரீமியம் தாங்க. ஸோ எங்கே ப்ரீமியம் கம்மியாக இருக்கோ அங்கே நம்பர் ஆஃப் என்கேஜ்மெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பீப்புள்ஸ் உள்ளே வரும்பொழுது ஓகேங்களா, மேக்ஸிமம் பீப்புள்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே வராங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து பூல் ஆகும். ஸோ அவ்வளோக்கு எவ்வளோ பூல் ஆகிறப்போ வந்து அதோட கிளைம் ரேட்ஸ் வந்து ஈவன் தோ கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்டில் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இப்படி ஒரு கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பிஸ்னஸில் ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ தட்ஸ் இட். ஸோ ₹20 அப்படின்றது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சக்ஸஸுக்கு ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதே மாதிரி 2 lakhs அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ டெத் அண்ட் டிசேபிலிட்டிக்கு வந்து கவர் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அதே மாதிரி பேங்க் வழியாக இந்த வேலை நடக்கிறதுனால இது கம்பேரேட்டிவ்லி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி டேரெக்டாக மக்கள்கிட்ட வரதுக்கு பதிலாக பேங்க் மூலயமா அப்ரோச் பண்ணுறதுனால ரொம்ப சிம்பிளான என்ரோல்மெண்ட்டாக இருக்குது. ஸ்டில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போகணும் அப்படின்ற ஒரு வேலை வந்து யாருக்குமே இருக்காது. பட் ஆனால் பேங்க்குக்கு போகணும் அப்படின்ற வேலை வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு சிம்பிள் என்ரோல்மெண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ கவர்மெண்ட் பேக்கட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ 18 to 17 ஏஜ் லிமிட் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். குவிக் அண்ட் கேஷ் செட்டில்மெண்ட். ஸோ 1 year ரெனியூவபிள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டு இருக்குது. இது எல்லாமே வந்து இதோட சக்ஸஸ்க்கு ஒரு கீ பில்லராக அமையுதுங்க. ஓகே, தட்ஸ் இட். இதோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 5 crores மேலே வந்து ஃபஸ்ட் இயர்லேயே வந்ததுனால ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்படுது. குளோபல் லெவலில் ஒரு பெரிய ரெகக்னைசேஷன். ஸோ பெஸ்ட் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படின்னு சொல்லி குளோபல் லெவலில் வந்து இதை வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ இதை மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வந்து நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரெகக்னைஸ்டான ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இன்சூரன்ஸ் கல்ச்சரை வந்து பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணி விக்சித் பாரத்துக்கு வந்து ஒரு வழி கொடுக்குது. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுது. மேசிவ் ரீச். ஸோ 2021 20 crores + சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. ஓகேவா, இது வந்து ஒரு மேசிவான ரீச்சாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் த லார்ஜஸ்ட் மைக்ரோ இன்சூரன்ஸ் ஸ்கீமாகவும் பார்க்கப்படுது. ஓகேவா, மேக்கிங் இட்ஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மைக்ரோ இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ மைக்ரோ அப்படின்றப்ப வந்து ஜஸ்ட் ஆக்சிடென்ட்டை பேஸ் பண்ணி மட்டுமே இந்த ஸ்கீம் இருக்கிறதுனால இந்த மைக்ரோ இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்க, ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா வந்து இதோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொன்னால் அஃபிஷியல் வெப்சைட். சரிங்களா, அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. ஸோ எலிஜிபிலிட்டி, பெனிஃபிட்ஸ் அண்ட் என்ரோல்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் போயிட்டு ப்ராப்பராக வந்து வேற செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ காம்ப்ரிஹென்சிவ் டீட்டெயில்ஸ் வேணும், அதில் போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜன் சுரக்ஷா போர்ட்டலில் போய் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த போர்ட்டல் வந்து அக்சஸ் கொடுக்குங்க. ஸோ இந்த மாதிரியான இது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த போர்ட்டலில் போய் அசஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங் என்னென்ன அப்படின்ற மாதிரி அதில் போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த PSB UNIC ஆப், அந்த ஆப் மூலியமாக போயிட்டு
allow the users to manage their account and enroll in a social security scheme like சுரக்ஷா பீமா யோஜனா. ஸோ இந்த ஆப் மூலியமாக போயிட்டு செல்ஃபாகவே நம்ம போயிட்டு இதில் எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த ஆப் ஓப்பன் பண்ணி நம்மளே ஒரு அக்கௌண்ட்டையும் மேனேஜ் பண்ணிக்க முடியும், என்ரோலும் பண்ணிக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ். அதே மாதிரி இந்த ஆயுஷ்மான் பாரத் ஓகேங்களா, பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்லேயும் ஹெல்த் கவரேஜ் ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது. அது மூலியமாகவும் வந்து பார்க்கலாம். அதில் ஒன்று வந்து சுரக்ஷா பீமா யோஜனா அப்படின்றது ஓகேவா. ஆப்போட நேம் பார்த்துக்கோங்க, பிஎம்ஜே ஜெய் ஆப் அப்படின்றது தான். ஓகே, தட்ஸ் இட்ங்க. ஸோ இன்றைக்கான கிளாஸ் வந்து முடிஞ்சு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த செஷனில் வந்து மறக்காமல் கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபீட்பேக் வந்து ரொம்ப முக்கியம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். த மோர் என்கேஜ்மெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ என்கேஜ்மெண்ட் வருதோ அந்த அளவுக்கு வந்து எங்களால் இன்னும் கொஞ்சம் கண்டென்ட்டை இன்னும் பெட்டராக இன்னும் ஒரு எஃபெக்டிவாக வந்து கொண்டு வர முடியும். ஓகேவா. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் யூ ஃப்ரம் உங்ககிட்ட இருந்து நிறையா கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ் கைஸ். ஸோ தட்ஸ் இட். அண்ட் இதுக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேங்க. அது என்ன அப்படின்னா வந்து த பாயிண்ட் வியூ, சரிங்களா. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த என்ரோல்மெண்ட்டில் வந்து 20 rupees ஓகேங்களா. இது 20 rupees அப்படின்றது வந்து எப்படி பார்க்குறீங்க, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டாக போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா. இது வந்து எப்படி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அப்படின்னு சொல்லி மற்றவங்களும் வந்து எப்படி அதை அப்சர்வ் பண்ணி அவங்களும் அப்சர்வ் பண்ணி பார்ப்பாங்க, நீங்களும் பண்ணுவீங்க. அண்ட் எக்ஸாக்டாக அது எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா வந்து இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து தே மே ஆஸ்க் யூ தட் எப்படி வந்து நீங்கள் வந்து இதை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு இன்டர்வியூருக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பிரம்மாஸ்திரா 4 வந்து பார்க்கலாம், அட்டல் பென்ஷன் யோஜனாவில். ஸோ டில் தென் பை கைஸ், see you tomorrow.